உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பாடா, நல்ல வேலை அக்கா. மாறி இல்ல. வந்துட்டீங்களா? சரக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வெறும் கையோட நான் வருவனா? வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி வாங்கிட்டு வந்தீங்க? நீங்களே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தீங்களா? கடை பக்கத்துல வரைக்கும் தான் நான் போனேன். கடைக்குள்ள நான் போக முடியுமா? போதையில இருந்த ஒரு குடிமகன் கிட்ட உதவி கேட்டா அவரும் நல்ல மனுஷனை வாங்கி கொடுத்துட்டாரு. சரி, அதெல்லாம் ஓகே. சரி, அடுத்து சங்கரபாண்டி சித்தப்பாவை குடிக்க வைக்கணும். என்னக்கா பண்றது? பாட்டில கண்ணுல காமிச்சாலே போதும், சங்கர் பாண்டி சித்தப்பா கவுந்துருவாரு. ஐயோ, அக்கா மாறி வர பாட்டில மறைச்சு வைங்க. என்ன ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. ஹாசினி அக்கா, எனக்கு தெரியக்கூடாதுன்னு எதையும் மறைக்கிறீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாறி, சொல்லு. என்ன ஏதோ பாட்டில் மாதிரி இருக்கு, எங்க காட்டுங்க காட்டுங்க. இல்ல மாறி. ஆமா மாறி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வேற சும்மா. இப்போ காட்ட போறீங்களா இல்லையா? உங்களை தான் சொல்றேன், காட்டுங்க. மாறி, என்னக்கா இது? இந்த கர்மத்தை எதுக்காக நீங்க கையில வச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இல்ல மாறி, நம்ம சங்கர் பாண்டி சித்தப்பா கிட்ட இருந்து ஒரு ரகசியத்தை வர வைக்கிறதுக்கு இத நம்ம அவருக்கு ஊத்தி கொடுத்தோம்னா போதையில உண்மை எல்லாத்தையும் உலகி கொட்டிட்டு வரல. ஆமா மாறி, இத குடிக்க வச்சு சங்கரபாண்டி சித்தப்பா கிட்ட இருந்து கண்டிப்பா மாயாவை பத்தின உண்மையை வெளியே கொண்டு வந்துடலாம் மாறி. ஐயோ, இது ரொம்ப தப்பு. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அவர்கிட்ட உண்மையை வர வைக்க எவ்வளவோ வழி இருக்கு. அதுல எதையாவது செஞ்சு உண்மையை வர வச்சிடலாம். உண்மையெல்லாம் வர வைக்கிறதுக்கு மத்த எல்லா வழியை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி மாறி. மாறி ப்ளீஸ், வேணாம் சொல்லாதா. ஐயோ ஆமா அம்மா, மாறி, நீ இதெல்லாம் கண்டு காணாம இரு. நானும் ஹாசினி அக்காவும் சங்கரபாண்டி சித்தப்பா கிட்ட இருந்து உண்மைய வர வச்சிரோம் மாறி. வேண்டாம் ஸ்ரீஜா. ஹாசினி அக்கா, நான் சொல்றத கேளுங்க. அவங்க தாராத்த தான நிரூபிக்க எத்தனையோ வழி இருக்கு. இந்த தப்பான வழியில போகாதீங்க. ஸ்ரீஜா சொன்ன மாதிரி நீ கண்டு காணாம இரு மாறி. நாங்க போய் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வரோம். நான் சரியா? சொல்றத நீ வா. கேளுங்க. ஸ்ரீஜா வா. ஸ்ரீஜா, வேண்டாம் ஸ்ரீஜா, சொல்றத கேளுங்க. ஷோ, சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்களே. வா. சொல்ல கேட்காம இப்படி பண்றாங்களே. கடைசியில நமக்கு என்ன கிடைக்க போகுது? எப்படியாவது சிஸ்டர் கிட்ட கேட்டு இந்த ஊட்ட ஆட்டைய போட்டு தான் ஆகணும். நம்ம லெவலுக்கு கம்மி தான் இது. சித்தப்பு, ஆ? என்ன ரெண்டு பேரும் ஒண்ணா வந்து நிக்கிறீங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல சித்தப்பா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு பரிசு கொண்டு வந்திருக்கோம். பரிசா? நீங்க ரெண்டு பேரும் எனக்கு மகளா இருக்கிறதே எனக்கு கிடைச்ச பெரிய பரிசாச்சே. என்ன அது எங்கேயோ பள்ளி சத்தம் போடுது? இல்ல நான் தான். சரி இதுதானா? ஆமா, என்ன பரிசுடா கண்ணுகளா? அந்த பரிசை பார்த்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க சித்தப்பு. நான் சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்ன பெரிய பரிசு கொண்டாந்து இருக்கிறீங்க? பார்த்தா நீங்க சந்தோஷத்துல துள்ளி குதிப்பீங்க. முதல்ல அத காட்டு, அப்புறமா நான் துள்ளி குதிக்கிறேனா இல்லையாங்கறத பாப்போம். டன் டன். மகள்களே, என்ன ரெண்டு பேரும் இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி எனக்கு கொடுக்குறீங்க? சித்தப்பா, தாராத்த இறந்ததுல இருந்து நீங்க ரொம்ப வேதனையில இருக்கீங்க. அத எங்களால தாங்கவே முடியல சித்தப்பா. என் சிஸ்டர் தான் செத்துட்டாங்கல்ல, அதனால தான் நான் சோகத்திலேயே இருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறீங்களே. ஆமா சித்தப்பா, உங்க சோகம் எங்க ரெண்டு பேரையும் தாக்கி நாங்க ரொம்ப வேதனைப்பட்டோம். அதனாலதான் நானே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசங்கள், எவ்வளவு அக்கறைகள். அத குடு. நான் தான் உங்களுக்கு ஊத்தி கொடுப்பேன். எங்க முன்னாடிதான் நீங்க குடிக்கணும். குடிச்சிட்டு
தாரா அத்தை இறந்த துக்கத்தை நீங்க மறக்கணும் சித்தப்பு. சரி. ஆமா சித்தப்பா, நீங்க ரூம்ல போய் உட்காருங்க. ஹாசினி அக்கா உங்களுக்கு ஊத்தி கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு போய் ஆம்லெட், ஆஃப் பாயில், சிக்கன் இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். மகளே, ஆம்லெட்ல பெப்பர் கொஞ்சம் தூக்கலாம், ஆனியன் கொஞ்சம் கம்மியா போட்டு எடுத்துட்டு வா. என்ன? அப்படியே பெப்பர் சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வந்துறேன். பெப்பர் சிக்கன் வரப்போகுது. பெப்பர் வரப்போகுது. ஆம்லெட் நல்ல டேஸ்டா இருக்குது. பெப்பர் சிக்கன் நல்லா வேலை செய்யுது. என்னாச்சு சித்தப்பா? மிளகாய் ஏதாவது கடிச்சிட்டீங்களா? உங்க ரெண்டு பேரோட நல்ல மனசை புரிஞ்சிக்காம நான் உங்களை எப்படி எல்லாம் பஞ்சாயத்துலாம் திட்டினேன். அதை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது சித்தப்பு. நீங்க குடிங்க. அப்படியா? சரி மகளே. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் அப்படி பேச்சு கொடுத்து உண்மை வர வைக்கிறேன். நீ அவர் சொல்றதெல்லாம் வீடியோ எடு. ஹலோ, என்ன ரெண்டு பேரும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சித்தப்பா, ஆஃப் பாயில் ஆம்லெட் போட முடியுமா, இல்ல மீன் கூட பொரிக்க முடியுமான்னு கேட்டேன். ஆமா சித்தப்பா, நைட் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல மீனெல்லாம் கடைக்கு போய் வாங்கிட்டு வர முடியாது சித்தப்பா. அப்புறம் மீன்லாம் தூங்கிட்டு போலாம். அதான் சொல்லிட்டு இருந்தேன் சித்தப்பா. நோ நோ, பாவம் ஃபிஷ் எல்லாம் அதெல்லாம் தூங்கட்டும், எனக்கு வேணாம், இது போதும். வீடியோ எடுக்க ஆரம்பி. எவ்வளவு வேலையை நானே பண்றது. நல்லா இருக்குது. என்ன யாரையும் காணும்? சித்தப்பு நல்லா இருக்குது. ஹாசினி, நீ ஒரு கட்டிங்க போடு ஹாசினி. வாடு சித்தப்பு. சித்தப்பு, காசில இருந்து வந்திருக்கிற அந்த மாயம்மா இருக்காங்கல்ல, அவங்க பாக்குறதுக்கு தாரா அத்தை மாதிரியே இருந்தாலும் இவங்கள அவங்களும் ஒன்னாயிடுவாங்க சித்தப்பு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.